வீடியோ லெக்சரில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓகே எப்படி சும்மா சால்வ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ பிரின்சிபல் பார்த்திங்கன்னா ஒரு 7500 வந்து கொடுத்துருக்காங்க. 7500 ஒரு பீஸு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸு. ஓகே, ரேட் வந்து பார்த்திங்கன்னா 4% அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இதை ஃபார்முலா எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1+r/100 பவர் என்னதுன்னா டி. ஓகே, அதுதான் இது ஃபார்முலா போடுறது. நான் ஃபார்முலா வந்து அமௌண்ட்டுக்கு தான் இருக்குது. ஓகே, பிரின்சிபல் எவ்வளவு 7500, 1+r வேல்யூ என்னது 4%, 4/100 பவர் என்னது டைம் எத்தனை 2 இயர்ஸ். ஓகே, 7500 இதையும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1+1 என்னது 25 பவர் ஸ்கொயரு. 7500 அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறேன் ஈக்குவல் டு ஆட் பண்ணிங்கன்னா 25 + 1/25 தான் ஹோல் ஸ்கொயர். 7500 26/25 இன்ட்டு என்னது 26/25. ஓகே, இதை சால்வ் பண்ணிங்கன்னா அமௌண்ட் என்னென்னு கிடச்சிடும். ஓகே, இதை சால்வ் பண்ணிங்கன்னா அமௌண்ட் என்னென்னு கிடச்சிடும். ஓகே, அடுத்து எனக்கு 7500 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை 676 என்னது 625. ஓகே, இதை கால்குலேட்டரை போட்டு அடிச்சிங்கன்னா கூட என்ன பண்ணிக்கலாம் அமௌண்ட்டு கிடச்சோம். இப்போ கிடச்ச அமௌண்ட்டு ஈக்குவல் டு இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ப்ளஸ் சிஏ இருக்கும். ஓகே, பிரின்சிபல் எனக்கு 7500 தெரியும். இதில் ஏதோ ஒரு அமௌண்ட்டு கிடச்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் சிஏ. இப்போ எனக்கு சிஏ தேவைன்னு வச்சுக்கோங்களேன், அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல் கழிச்சிங்கன்னா எனக்கு என்ன கிடச்சிரும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு கிடச்சிரும். ஓகே, இது ஃபஸ்ட்டு பேசிக். ஓகே, பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறது ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணுறது சம்ம சால்வ் பண்ணுறது. இப்போ செகண்ட் மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது. பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை இப்போ பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஒரு சம் நான் சொல்கிறேன். 1000 ரூபா இருக்குது. இதை வந்து 2 வருஷம் நீங்கள் பேங்க்கில் போட்டீங்க, 10% வட்டி தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல் வருஷம் முடிவில் 1000 ரூபாய்க்கு 10% இவ்வளவு 100 ரூபா. ஓகே, முதல் வருஷம் முடிவில் அந்த 1000 ரூபாய் உங்கள்கிட்ட இருக்கும். உங்களோட முதல் நீங்கள் போட்ட 1000 ரூபா ப்ளஸ் 100 ரூபா வட்டியும் எனக்கு எங்கே ஆயிருக்கும் சேர்ந்து உங்கள்கிட்ட ஒரு 1100 ரூபாயாக இருக்கும். இப்போது அடுத்த வருஷம் ஃபஸ்ட் இயரில் இப்படி 1100 ரூபா உங்ககிட்ட இருக்கும். அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா இன்னொரு வருஷம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1100 ரூபாய்க்கு உங்களுக்கு 10% தருவாங்க. அப்போ 1100 ரூபா இன்ட்டு 10% போட்டிங்க அப்படின்னா எவ்வளவு 110 ரூபா. ஓகே, ப்ளஸ்ஸு என்னது இந்த 1100 ரூபாயும் உங்கள்கிட்ட கிடைக்கும். இப்போ எவ்வளவு 1200 110 ரூபா. ஓகே, 1210 ரூபா உங்கள்கிட்ட கிடைக்கும். இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட பேசிக். அதாவது வட்டிக்கு வட்டி. முதல்ல நீங்கள் 1000 ரூபா போட்டிங்க, மொதல் வருஷம் முடிவில் உங்களோட முதலான நீங்கள் முதலீடு பண்ண 1000 ரூபாயும் இருக்கும். ப்ளஸ் இந்த 1000 ரூபாய்க்கு ஒரு 10% எவ்வளவு 100 ரூபா. அதுவும் சேர்ந்து 1100 ரூபாய் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு வருஷம் இருக்கும். ஓகே, அதாவது பேங்கில் இருக்கும். அடுத்து 2வது வருஷம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா அந்த 1100 ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10% கண்டுபிடிப்பாங்க. ஓகே, அந்த 1100 ரூபாய்க்கு 10% கண்டுபிடிச்சிங்கன்னா 110 ரூபா வரும். அவங்களுடைய முதல் எவ்வளவு 1100 ரூபா. அதுவும் சேர்ந்து 1210 ரூபாய் உங்கள்கிட்ட என்னதோ கிடைக்கும் 2 வருஷம் கழிச்சிங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே என்னது வட்டிக்கு வட்டி அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இப்போ இந்த சம்மை நம்ம எப்படி இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போடலாம்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஈக்குவல் டு 7500 ரூபா, ரேட் ஈக்குவல் டு 4%, டைம் ஈக்குவல் டு 2 இயர்ஸா. இப்போ பிரின்சிபல் ஃபஸ்ட்டு வருஷம் முடிவில் 2 வருஷம் போடுறாங்களா, ஃபஸ்ட்டு வருஷம் 7500 ரூபா இருக்குது. இதுக்கு 4% கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எவ்வளவு 300 ரூபா. 7500 இன்ட்டு 4/100 போட்டிங்கன்னா 300 ரூபா வரும். ஓகே, முதல் வருஷம் முடிவில் உங்கள்கிட்ட 300 ரூபா இருக்கும். ஓகே, அடுத்து 2வது வருஷம் முடிவில் முதல் வருஷம் முடிவில் உங்கள்கிட்ட இப்போ எவ்வளோ ரூபா ஆயிரும் 7800 ரூபாயாக மாறும். 2வது வருஷம் முடிவில் எவ்வளவு இந்த 7800 ரூபாய்க்கு எத்தனை பர்சன்டேஜ் ஒரு 4% முடியும். அப்போது 7800 இன்ட்டு 4% 32 31. ஓகே, இப்போது 7800 ரூபா உங்கள்கிட்ட இருக்கும். ப்ளஸ்ஸு எவ்வளவு இந்த வட்டியான 312 ரூபாயும் உங்கள்கிட்ட இருக்கும். $8112 எங்ககிட்ட எனக்கு 2 வருஷம் முடிவில் கிடைக்கும். இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எனக்கு எவ்வளவு ஃபஸ்ட்டு ஒரு 300 ரூபா கிடச்சிது, அடுத்து ஒரு 312 ரூபா. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவு 612 ரூபா கிடச்சிது. பிரின்சிபல் எவ்வளவு 7500 ரூபா. அமௌண்ட் உங்கள்கிட்ட கடைசி எவ்வளோ கிடைக்கி 8112 ரூபா. ஓகே, இதுதான் மெயினான விஷயம். ஓகே,
இதுதான் இது மெயினான விஷயம். இந்த 7500 ஃபஸ்ட்டு வருஷம் இது செகண்ட் இயர். ஃபஸ்ட்டு வருஷம் பார்க்கும்போது 4% பார்த்தீங்கன்னா 300 கிடச்சிது. 7500 + 300 போட்டு 7800. திருப்பி 7800 என்ன பண்ணணும், செகண்ட் வருஷம் முடிவில் 4% கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்கன்னா 312 கிடச்சிது. அப்போ 7800 முதலும் ப்ளஸ் அந்த 2வது வருஷத்துக்கான வட்டி 312 சேர்த்து 8112 அவங்கக்கிட்ட 2 வருஷம் முடிவில் கிடைக்கிது. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 300 கிடச்சிது முதல் வருஷத்தில், 2வது வருஷத்தில் ஒரு 312 கிடச்சிது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 612 உங்ககிட்ட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. பிரின்சிபல் எவ்வளோ ரூபான்னு பார்த்தீங்கன்னா 7500 முதலீடு. ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அமௌண்ட்டு ஈக்குவல் டு என்னது, பிரின்சிபல் ப்ளஸ் என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 8112 வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இதை ரேஷியோ மெத்தட் எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா 7500 இதுதான் பிரின்சிபல். ரேட்டு சிக்கல் என்னது 4%, டைம் சிக்கல் என்னது 2 இயர்ஸ். ஓகே, ஆர் சிக்கல் என்னது 4/100. இதை அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா 1/25. இந்த 2 இயர்ஸ்ன்னு சொன்னதுனால 2 தடவை எழுதணும். ஃபஸ்ட்டு இதுதான் பேஸ் நம்பர் பிரின்சிபல், இது என்னது அமௌண்ட், இதுக்கான விஷயம். ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்திங்கன்னா 25 இருக்கும். இது கூட அந்த வட்டி சேர்ந்தது, இது பிரின்சிபல் ப்ளஸ் என்னது இந்த இன்ட்ரெஸ்ட், ரெண்டும் சேர்ந்தா என்னது அமௌண்ட்டுன்னு சொல்லலாமா. அப்போ அமௌண்ட் எவ்வளோ ரூபாயாக மாறிடும், 26 மாறிடும். ஓகே, பிரின்சிபலான 25 ப்ளஸ் ரூபாயான வட்டியும் சேர்ந்து 25 + 1 26 மாறிடும். செகண்ட் வருஷம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 25 26 மாறிடும். ஓகே, அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 625, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 627. அப்போ இதுதான் கொஸ்டினில் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 7500 கொடுத்துருக்காங்க. 625 தான் 7500 அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ அமௌண்ட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்ட்டு அமௌண்ட்டோட வேல்யூ எவ்வளவு, 676 இன்ட்டு 676 போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா அமௌண்ட் என்ன கிடச்சோம், 8112 கிடச்சோம். இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாடல் தான். 625 தான் கொஸ்டினில் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 7500 கொடுத்துருந்தாங்க. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸாக என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ 726 - 625 51 என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். 51 எவ்வளவு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுதான் இது அப்படின்னா 51 எவ்வளவு அப்படின்றத அர்த்தம். 612. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 612 வரும். புரிஞ்சிச்சா? இதான் ரேஷியோ மெத்தட். 2 வருஷனால 25 26 25 26 எழுதுனா, இதே 3 வருஷனால திருப்பி ஒரு 25 26 போட்டு சம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த மெத்தடை புரிஞ்சுக்கணும். 625 நான் கண்டுபிடிச்சது பிரின்சிபல். அமௌண்ட் எவ்வளவு வந்தது ரேஷியோ மெத்தடில் 676 வந்தது. இது ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ 676 - 625 தான் என்னது 51 ரூபா. ஓகே, இதான் என்னது காம்பவுண்டு இன்ட்ரெஸ்ட். ஓகே, இந்த 625 தான் 7500 அப்படின்னா அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படின்னா, 625 தான் 7500 அப்படின்னா அமௌண்ட் இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 676 எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னா 8112 வரும். அதே மாதிரி இந்த 625 தான் 7500 அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டான 51 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கான வேல்யூ 612 தெரிஞ்சுக்கும். ஓகே, இப்போ அடுத்து ட்ரீ மெத்தட் போடலாமா. R = என்னது 4%. 4% என்னது 1/25. 4% எப்படி 1/25 4/100 அதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்னது 1/25. டைம் எத்தனை 2 இயர்ஸ் சொல்லியிருந்தாங்களா. இப்போ ட்ரீ மெத்தடில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த 25 என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். 25 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், 625. இதை கிளை மாதிரி பிரிக்கணும் ஃபஸ்ட்டு. இது ஃபஸ்ட் வருஷத்துக்கு இன்ட்டு இந்த வேல்யூ இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த வேல்யூவில் மல்டிப்ளை பண்ணணும். 1/25 பண்ணிங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 125 வெறும் 25 வரும். 25 வரும். இது ஃபஸ்ட் வருஷம். இது செகண்ட் வருஷம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி என்ன பண்ணணும், ஒரு 1/125 பெருக்கணும். அதே மாதிரி என்ன வரும், ஒரு 25 வரும். திருப்பி என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த 25 ஒரு 1/25 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும், 1 வரும். ஓகே, இந்த பாக்ஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 + 25 எவ்வளோ ரூபா, 50 ரூபா. ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஷேடு பண்ணுறோம் பார்த்திங்கன்னா மொத்தமாக என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா 25 + 25 + 1. அப்போ எவ்வளோ இருந்துச்சுன்னா 51 ரூபா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 25 + 25 இந்த பாக்ஸ் போட்டுருக்கு மட்டும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது மொத்தம். ஒரு ட்ரீ மெத்தட் அப்படின்னாலே ஏ, இதுலேருந்து பிரிகிறது பி, இதுலேருந்து பிரிகிறது பி, பிலேருந்து ஒன்று கண்டுபிடிச்சா சி. இது வந்து 2 இயர்ஸ்க்கான ட்ரீ டயக்ராம். 2 இயர்ஸ்க்கான ட்ரீ டயக்ராம். இதே 3 இயர்ஸ்க்கான ட்ரீ டயக்ராம் நான் போட்டுறேன். ஏ, இதுலேருந்து பி, இதுலேருந்து பி, இதுலேருந்து பி. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், இதுலேருந்து சி, அடுத்து இதுலேருந்து ஒரு சி வரும், அடுத்து இதுலேருந்து ஒரு சி வரும், அடுத்து சிலேருந்து ஒன்று கண்டுபிடிச்சா அது வந்து டி. ஓகே, இது 3 இயர்ஸ்க்கான ட்ரீ டயக்ராம். ஓகே, புரிஞ்சுக்கணும்.
ஓகே. ஃபஸ்ட்டு பிபிபி. அப்போ இதில் காம்பவுண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி ப்ளஸ் பி. இப்போ 2b. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இது மொத்தம் 2b ப்ளஸ் என்னது சி. இப்போ இது 2 இயர்ஸ்க்கு, இது என்னது 3 இயர்ஸ்க்கு. இப்போ இது என்னது 2 இயர்ஸ்க்கான ட்ரீ டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஏலேருந்து கண்டுபிடிச்சது பி, ஏலேருந்து கண்டுபிடிச்சது பி, பிலேருந்து கண்டுபிடிச்சது வந்து சி. அதை கண்டுபிடிச்சிருக்கேன். இதில் வந்து ஏதாவது பெர்சன்டேஜ் வேல்யூவால் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 1/25 மல்டிப்ளை பண்ணணும் பார்த்தீங்களா? இங்கேயும் 1/25 25 வந்து 25 1/25 பண்ணால் 1. ஓகே. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 25 + 25 50. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இது மொத்தமாக 25 + 25 ப்ளஸ் என்னது 1. அப்போ மொத்தம் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா 51 வரும். இப்போ 2 இயர்ஸ்க்கு டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஏ, இதுலேருந்து பி, அதுலேருந்து பி, பிலேருந்து என்னது சி. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மொத்தம் என்னது பி ப்ளஸ் பி தான் என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது மொத்தமாக கண்டுபிடிச்சிங்கன்னா என்னது 2b + c தான் என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது 3 இயர்ஸ்க்கான டயக்ராம். ஏ, அதுலேருந்து பி, அதுலேருந்து பி, அதுலேருந்து பி. அடுத்து பிலேருந்து ஒன்று கண்டுபிடிச்சது சி. திருப்பி இந்த செகண்ட் வருஷம் பிலேருந்து கண்டுபிடிக்கிறது ஒரு சி, ஃபஸ்ட் வருஷம் பிலேருந்து கண்டுபிடிக்கிறது ஒரு சி, அடுத்து சிலேருந்து கண்டுபிடிக்கிறது என்னது ஒரு டி. ஓகே. இப்போ இங்கே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பி ப்ளஸ் பி ப்ளஸ் பி. இப்போ 3b ப்ளஸ் சி ப்ளஸ் சி ப்ளஸ் சி 3c ப்ளஸ் என்னது டி. ஓகே. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதாவது இந்த இடத்துல நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம சம் ரொம்ப பார்த்துடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்ட்ரைட் லைன் பி ப்ளஸ் பி ப்ளஸ் பி. இப்போ என்னது 3b. ஓகே. இதான் என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான வித்தியாசம். இது அமௌண்ட்டு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதான் அமௌண்ட்டு, இது அமௌண்ட்டு. சரி, இது பிரின்சிபல் எவ்வளவு? ஏ. இங்கேயும் பிரின்சிபல் என்னது ஏ தான், இங்கேயும் பிரின்சிபல் என்னது ஏ தான். ஓகே. இப்போ அமௌண்ட்டு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, இல்லைன்னா மொத்தமாக சேர்த்து கண்டுபிடிக்கிறது. ஓகே. இது 2 இயர்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டயக்ராம். இது 3 இயர்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டயக்ராம். எப்படின்னா ஏலேருந்து பி, ஏலேருந்து பி, ஏலேருந்து பி, திருப்பி பிலேருந்து சி, இந்த பிலேருந்து ஒரு சி. ஓகே. அடுத்து ஃபஸ்ட் இயர் பிலேருந்து ஒரு சி, அடுத்து இந்த செகண்ட் இயர் சிலேருந்து என்ன கண்டுபிடிச்சா என்னது டி. ஓகே. அப்போது பிரின்சிபல் பார்த்திங்கன்னா இந்த முதலீடு ஏ, இங்கேயும் பிரின்சிபல் பார்த்திங்கன்னா முதலீடு ஏ. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா பி ப்ளஸ் பி என்னது 2b 2 வருஷத்துக்கு. அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா மொத்தமாக பி ப்ளஸ் பி ப்ளஸ் சி தான் என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ 2b + c தான் என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. இங்கே பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா பி ப்ளஸ் பி ப்ளஸ் பி என்னது 3b தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 3bயும் வரும், 3cயும் வரும், ப்ளஸ் என்னது டியும் வரும். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ நம்ம சம்மா சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணிடலாம்னா பார்த்துக்கலாம். இப்போ என்ன மெத்தடில் 2 இயர்ஸ்க்கு வேறு மெத்தடில் சால்வ் பண்ணி போட்டுடலாமா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ரேட் வந்து 5% விட்டாங்க. பிரின்சிபல் வந்து 7200. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. டைம் வந்து என்ன பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் சொல்லிட்டாங்க. ஓகே. அப்போ இதை ஃபஸ்ட்டு 5% இருக்கா? இது ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது 5/100. அதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1/20. 20 இந்த 2 இயர்ஸ் கொடுத்தோன்னா என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். இப்போ 20 ஸ்கொயர்னால் என்னது 400. இதுக்கான 2 இயர்ஸ்க்கான டயக்ராம் என்னது இன்ட்டு 1/20 போடணும். இந்த 1/20 அப்போ ஆன்சர் 20 வரும். அதுமாதிரி இங்கே இன்ட்டு என்னது 1/20 போடணும். இப்போ ஆன்சர் என்ன வரும்? 20 வரும். திருப்பி இங்கே ஒரு 1/20 மல்டிப்ளை பண்ணணும். ஆன்சர் என்ன வரும்? 1 வரும். ஓகே. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 40 ரூபா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 20 20 1. இப்போ 41 ரூபா. ஓகே. பிரின்சிபல் எவ்வளவு? 400 தான் எடுத்திருக்கேன். 400. ஓகே. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. இதான் 2 இயர்க்கான டயக்ராம்ப்பா. எப்படி போட்டாங்க அது புரிஞ்சுட்டா? இங்கே 1/20 இருந்தது. இந்த 20 ஸ்கொயர் பண்ணேன் 400. இந்த 400ல் இது கண்டுபிடிச்சேன் அப்படின்னா 1/20 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 400 × 1/20ன்னா 20 மட்டும் வரும். அடுத்து இங்கே 400 × 1/20ன்னா 20 மட்டும் வரும். அடுத்து 20 × 1/20ன்னா 1 மட்டும் வரும். ஓகே. இது மொத்தமாக தான் என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே. அந்த பாக்ஸ் மட்டும் என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே. அப்போ பிரின்சிபல் இந்த 400 தான் கொஷினில் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 7200 கொடுத்துட்டாங்க. நமக்கு கொஷினில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்காங்க. அப்போ அந்த 400 நீங்கள் கண்டுபிடிச்சது தான் கொஷினில் கொடுத்தா 7200 அப்படின்னா 41 எவ்வளவு? 2 0 அடிச்சிங்கன்னா 18. 18 × 41 தான் ஆன்சர். இதுதான் என்னது காம்பவுண்டு இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சுட்டா? 2 இயர்ஸ்க்கான கண்டுபிடிக்கிற மெத்தேடு. 41 × 18 18 ஒரு மட்டும் 18 72 73 738 ரூபா தான் என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே. இதை ஃப்ராக்ஷன் மெத்தடில் ரேஷியோ மெத்தடில் எப்படி போடலாம்? பிரின்சிபல் அமௌண்ட்டு. பிரின்சிபல் எவ்வளவு? 20 ரூபா ஃபஸ்ட் இயருக்கு. அடுத்து இதே ஆட் ஆகுது பிரின்சிபல், இது என்னது இன்ட்ரெஸ்ட். இது ரெண்டும் ஆட் ஆனால் தான் என்னது அமௌண்ட்டில் தான் என்ன இருக்குது
பிரின்சிபலாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்னா என்ன இன்ட்ரெஸ்ட்டு? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு 20ன்னு இருந்தது, இப்போ ஆட் ஆகி என்னதாயிரும்? 21ன்னு வரும். செகண்ட் வருஷம் என்னது? அதே 20ன்னு இருந்தது, 21ன்னு ஆட் ஆயிரும். மல்டிப்ளை பண்ணால் 400, மல்டிப்ளை பண்ணால் 441. ஓகே. இது பிரின்சிபல் 400, அமௌண்ட் என்னது? 441. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 41 ரூபா. இதுதான் எவ்வளோன்னு சொல்லியிருந்தாங்க? 400 தான் 7200 கொஷினில் கொடுத்துருந்தாங்க. இன்ட்டு 41 எவ்வளவு கண்டுபிடிக்கணும். தெரிஞ்சுட்டா? இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்குது. இதே அமௌண்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 400 தான் 7200 அப்படின்னா அமௌண்ட் எவ்வளவு? 441. 441 எவ்வளவு? டிஸ்டன்ஸ் அடிச்சோன்னா இதே தானே பாயிண்ட். 441 18 மல்டிப்ளை பண்ணால் 73, 72, 79.